சமயபுரம் அருகே தனியார் கல்லூரி விடுதிக்குள் புகுந்து மாணவர்கள் மீது தாக்குதல் நடத்தி பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவத்தில் 9 பேர் கொண்ட கும்பலை போலீசார் கைது செய்தனர். சமயபுரம் அருகே இயங்கி வரும் தனியார் தொழில்நுட்ப கல்லூரிக்கு சொந்தமான விடுதிக்கு கடந்த 17ஆம் தேதி இரவு கஞ்சா போதையில் கருப்பு நிற முகமூடி அணிந்து இருசக்கர வாகனங்களில் வந்த 9 பேர் கொண்ட கும்பல் திடீரென விடுதியில் குறிப்பிட்ட 2 அறைகளின் கதவை மட்டும் அடித்து உதைத்து உள்ளே புகுந்தனர். இதனால் அதிர்ச்சி அடைந்த மாணவர்கள் கூச்சலிட முயன்றபோது அவர்களுடைய கழுத்தில் கத்தியை வைத்து சத்தம் போட்டால் கொன்று விடுவோம் என்று மிரட்டியுள்ளனர். இந்த சம்பவத்தை பார்த்த பக்கத்து அறைகளில் தங்கியிருந்த மற்ற மாணவர்கள் தங்களது அறையை உட்புறமாக தாழிட்டுக் கொண்டனர். பின்னர் மாணவர்களின் பெட்டிகளை ஆய்வு செய்த அந்த கும்பல் அதில் இருந்த தங்கம் மற்றும் வெள்ளி சங்கிலிகள், பணம் மற்றும் மாணவர்களிடம் இருந்த 12 செல்போன்களை பறித்துக்கொண்டு அங்கிருந்து தப்பியது. இந்த சம்பவத்தில் படுகாயம் அடைந்த வினோத், சந்தோஷ் ஆகிய 2 மாணவர்களை சக மாணவர்கள் சிகிச்சைக்காக அருகில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதித்தனர். இதுகுறித்து சமயபுரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர். இந்த நிலையில் இந்த சம்பவத்தில் தொடர்புடைய மர்ம நபர்கள் இனாம் சமயபுரம் அருகிலுள்ள ஒரு விடுதி அறையில் பதுங்கியிருப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து அந்த இடத்தை போலீசார் சுற்றி வளைத்தனர். அப்போது ஒருவர் தப்பி ஓடிவிட்ட நிலையில் 9 பேரை பிடித்து காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை நடத்தினர். அவர்களில் 8 பேர் திருச்சியை சேர்ந்தவர்கள் என்பதும் ஒருவர் சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்தவர் என்பதும் தெரியவந்தது. இதையடுத்து 9 பேரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 13 செல்போன்கள், 2300 ரூபாய் பணம் மற்றும் பொருட்களை பறிமுதல் செய்தனர். பின்னர் 9 பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.